கதை நல்லா இருக்கு ஆனா படத்துல நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாக்கா அவங்க தப்பா எடுத்துக்குவாங்க. கால் ஷீட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாக்கா ரஜினி ஆரம்ப கட்டத்திலே ரொம்ப அல்ட்ரான் அப்படின்னு சினி ஃபீல்டுல பேர் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி வந்து ஒரு முடிவு எடுக்கிறார். சம்பளம் எவ்வளவு தருவீங்க அப்படின்னு கேட்கிறாரு. சம்பளம் 15,000 ரூபாய் தரேன் அப்படிங்கிறேன். சம்பளம் கூட வேணும். எவ்வளவு? 50,000 ரூபாய் நடிக்கிறேன் அப்படிங்கிற. அன்னைக்கு தேதிக்கு ரஜினிகாந்துக்கு அவ்வளவு சம்பளம் கொடுக்கல. ஆனா இப்படி அதிக சம்பளம் கேட்டாக்க இந்த படத்துல நம்ம நடிக்க முடியாம போயிரும், அதனால கால்ஷீட் பிரச்சனைகள் இல்லாம நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறது ரஜினி சாருடைய கணிப்பு. டக்குன்னு அவரு 25,000 ரூபாய் தரேன் அப்படிங்கிறாரு. இல்ல 50,000 தான் வேணுங்கிறாரு. இவர் தான் படத்துல நடிக்க கூடாது அப்படிங்கிற முடிவுலயே இருக்கிறாரு. சரி, கடைசி அமௌண்ட் 35,000 ரூபாய் தரேன், இந்தாங்க அட்வான்ஸ் இப்போதைக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு கலைஞானம் அவர்கள் நேரா போய் தன்னுடைய மனைவியினுடைய தாலிய அடகு வைத்து அந்த பணத்தை ரஜினிகிட்ட அப்படியே கொடுக்குறாரு. ரஜினிக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அவ்வளவு பெரிய பணத்தை பார்த்த உடனே என்னடா அது அதிர்ச்சி ஆயிட்டார் ரஜினிகாந்த் தான் சொல்லணும்.